உங்களுடைய வாழ்க்கையின் அபிலாஷை லக்கு என்ன? Is it just to go around doing something for God? தேவனுக்காக ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருப்பதா? Some people say that. சிலர் அப்படி சொல்லுகிறார்கள். Why don't you do something for God? தேவனுக்கு ஏன் எதையாவது ஒன்றை செய்ய கூடாது? You know what Jesus taught us to pray? இயேசு நமக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? Thy will be done on earth as it is done in heaven. பரத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. The angels don't tell each other, come on, do something for God. தூதர்கள் ஒருவரையொரு பார்த்து தேவனுக்காக எதையாவது செய் என்று சொல்கிறார்களா? இல்லை. You know what the angels in heaven do? பரலோகத்திலே தூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? Why do we need to know that? ஏன் நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும்? Because Jesus taught us to pray, thy will be done in my life exactly like the angels do it in heaven. எப்படி பரலோகத்திலே தூதர்கள் நம்முடைய சித்தத்தை செய்கிறார்களோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். That's why I want to know how Gabriel does God's will in heaven. ஆகவே தான் காபிரியேல் தேவனுடைய சித்தத்தை பரலோகத்திலே எப்படி செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Because he taught me to pray, thy will be done in my life on earth like that. அதே போல உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படுவதாக என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். You know what Gabriel does? காபிரியேல் என்ன செய்கிறார் தெரியுமா? Or Michael or all the other angels? மிகாவேல் அல்லது மற்ற தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? They don't run around doing something for God. தேவனுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்று இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கவில்லை. They wait before God. தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிறார்கள். God, தேவனே, what will you have me to do? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? They don't listen to the ideas and opinions of all the clever angels around them. தங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய புத்திசாலி தூதருடைய அபிப்பிராயங்கள் எல்லாம் என்ன என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் இருக்கவில்லை. Human beings and Christian workers are like that. மனுஷர்களும் பூமிக்குரிய கிறிஸ்தவ ஊழியர்களும் அப்படி இருக்கலாம். But not a man who knows God. ஆனால் தேவனை அறிந்த ஒரு மனிதன் அப்படி இருக்க மாட்டார். He waits before his தேவனுக்கு முன்பாக காத்திருக்கிறார். The angels wait and God says do this, they do that. தேவனை பார்த்து தூதர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை செய் என்று சொன்னால் உடனே செய்கிறார்கள். When they finish doing that, they come back and wait before him. அதை செய்து முடித்த உடனே மீண்டுமாய் தேவனுடைய பாதத்திலே வந்து காத்திருக்கிறார்கள். That is how God's will is done in heaven. இப்படித்தான் பரத்திலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறது. If every angel went around trying to do something for God, there'd be total confusion in heaven. எல்லா தூதர்களுமே தேவனுக்கு என்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டே இருந்தால் பரலோகத்திலே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிடும். They came on earth trying to do something or the other for God, there'd be confusion on earth. பூமியிலேயும் வந்து தேவனுக்கு என்று எதையாவது செய்ய வேண்டும் என்று தூதர்கள் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தால் இங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிடும். You see this picture in Mary and Martha. மரியாள் மார்த்தாள் இந்த காரியத்தை நீங்கள் பாருங்கள். Martha wanted to do something for Jesus in the kitchen. மார்த்தாள் சமையல் அறையிலே இயேசுவுக்கு என்று ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். மரியாளோ she waited. காத்திருக்கிறாள். Lord, I want to hear your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டும். You tell me to do something, I'll do it. ஏதாவது ஒன்றை செய்ய சொன்னால் நான் செய்கிறேன் ஆண்டவரே. And Martha, who was busy doing so many things, பல காரியங்களை செய்வதிலே ஈடுபட்டிருந்த மார்த்தாள் was so irritated with Mary, who just seemed to be sitting waiting. மரியாள் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே எனக்கு உதவி செய்யாமல் என்று சொல்லி தனக்குள்ளாக ஒரு எரிச்சல் வந்து விடுகிறது. This active type of Christians are always very irritated when anybody talks about waiting on the Lord. இந்த செயல்களிலே கிரியைகளிலே அதிகமாக ஈடுபட்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் யாராவது தேவனை பார்த்து காத்திருக்கும் பொழுது அவர்கள் மீது எரிச்சல் அடைகிறார்கள். She comes to complain to Jesus. இயேசுவிடத்திலே புகார் சொல்லுகிறார்கள். Jesus told her in Luke 10:42. லூக்கா 10:42 இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், Martha, you're worried about so many things. நீ பல்வேறு காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். I'm not interested in all your activity. உன்னுடைய எல்லா கிரியைகளிலுமே நான் விருப்பமாக இல்லை. There is only one thing needful for man. மனிதனுக்கு தேவையானது ஒன்றே. And Mary has chosen the good part. மரியாள் அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். Learn from her. அவளிடத்திலிருந்து கற்றுக்கொள். It's not activity I want. எனக்கு தேவையானதெல்லாம் கிரியைகள் அல்ல, செயல்பாடுகள் அல்ல. Wait on me and do what I tell you to do. என்னிடத்திலே காத்திரு, நான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதை செய். That's how Job was. இப்படிதான் யோபு இருந்தார். One man, ஒரு மனிதர், who was like a light for God in a dark world. இருள் நிறைந்த உலகத்திலே தேவனுக்கென்று ஒளியாக அவர் வாழ்ந்தார். I want to say to you, my brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், the world is much more dark today than in Job's time. யோபுவின் காலத்திலே இந்த உலகம் காணப்பட்டதை விட இப்பொழுது அதிக இருள் நிறைந்த உலகமாக காணப்படுகிறது. Gross darkness has covered the earth, like the Bible says. வேதம் சொல்லுகிறது போல முழுவதுமாக இருள் கவ்வி இருக்கிறது. You know what God's looking for? தேவன் எதை பார்க்கிறார்? Not a lot of Christians who run around trying to do this, that and the other. இதையும் அதையும் செய்து கொண்டு அங்கேயும் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை தேவன் பார்ப்பதில்லை. Burning, shining lights. தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கக்கூடிய விளக்குகள் இருக்கிறார்களா என்று பார்க்கிறார். Not like these shooting stars. ஏதோ எரி நட்சத்திரத்தை போல இருக்கிறவர்கள் அல்ல. Some Christians are like that. சில கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள். They start out with great zeal. பெரிய வைராக்கியத்தோடு கூட ஆரம்பிப்பார்கள். Burning. எரிந்து பிரகாசிப்பார்கள். Shoot through. அவர்கள் அதி வேகமாய் செல்வார்கள். And a few years later, ஒரு சில ஆண்டுகள் கழித்து darkness. மீண்டுமா இருள். Darkness. இருள். Where's that star that was shining so brightly a few years ago? பிரகாசமாக ஒரு சில ஆண்டுகள் முன்பாக பிரகாசித்த அந்த நட்சத்திரம் எங்கே? God doesn't want that.
தேவன் அப்படிப்பட்ட வெளிச்சம் God தேவனுக்கு wants us to தேவையில்லை. be like those stars that burn and burn and burn and burn till the end of our lives. நம்முடைய வாழ்க்கை முடிவு வரை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விளக்காக சுடராக இருக்க முடியாது தேவன் That விரும்புகிறார். is the life of Jesus. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் வாழ்க்கை. Even if you don't do much for the Lord, தேவனுக்கென்று அதிகமான கிரியைகளை நாம் you செய்யாவிட்டாலும் would கூட have done the greatest work for God if you burn as a light for Him wherever you are. நீங்கள் எங்கு சென்றாலும் தேவனுக்கென்று ஒரு ஒளியாக சுடர் விடுகிற ஒளியாக இருந்து விட்டால் அது தேவனுக்கு பெரிய விருப்பமாக இருக்கும். Now, there were many things Job had. யோபுக்கு அநேக காரியங்கள் இருந்தது. He had good family. நல்ல குடும்பம் இருந்தது. He had a prospering business. செழித்து ஓங்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் இருந்தது. God doesn't say anything about all that. ஆனால் தேவன் அவைகளை குறித்தெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை. He says, Satan, have you seen Job, a man who has a tremendous fear of me? என்னை குறித்து அதிகமாய் பயப்படக்கூடிய தேவ பயம் நிறைந்த யோபு என்கிற மனிதனை பார்த்தாயா என்று கேட்கிறார். Now you got to look into the heart of God. தேவனுடைய உள்ளத்தை நான் நோக்கி பார்க்க விரும்புகிறேன். When God looks for a man, what is he looking for? தேவன் ஒரு மனிதனை தேடும் பொழுது அந்த மனிதனிடத்தில் பிரதானமாக எதை அவர் காண When God விரும்புகிறார்? looks for a woman, what is he looking for? தேவன் ஒரு ஸ்திரியை தேடினால் அந்த ஸ்திரியிடத்தில் என்ன பார்க்க விரும்புகிறார்? Job chapter 1 verse 8. யோபு 1 அதிகாரம் 8 வசனம். A blameless and upright man. ஒரு சன்மார்க்கனும் உத்தமனுமாய் இருக்கக்கூடிய மனிதன். He may have been a clever man, ஒரு புத்திசாலியா இருந்திருக்கலாம், but that's not important. அது முக்கியமல்ல. He was a very sharp businessman, not important. அவன் மிகவும் புத்தி கூர்மையான ஒரு தொழில் அதிபராக இருந்திருக்கலாம், அது முக்கியமல்ல. God had prospered his business tremendously, not even mentioned. தேவனுடைய சொத்துக்களை அதிகமாக வர்த்திக்க பண்ணியிருக்கிறார், அதுவும் சொல்லப்படவில்லை. Many of us boast that God has blessed our business. நம்முடைய தொழிலை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அநேகர் மேன்மை பாராட்டுகிறார்கள். It's true. அது உண்மைதான். God blessed Job's business. யோபுனுடைய தொழிலை தேவன் But ஆசீர்வதித்தார். God doesn't even mention that. ஆனால் தேவன் அதை குறித்து ஒன்றையும் சொல்லவில்லை. Because there are a lot of ungodly people whose business is also prospering. எத்தனையோ தேவனற்ற மக்களுடைய தொழிலும் செழித்துக் கொண்டிருக்கிறது. The richest people in the world are not Christians. இந்த உலகத்திலே மிகவும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. That's not the mark of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அதுவல்ல. The mark of God's blessing is not that you got a PhD in your education. உங்களுடைய படிப்பிலே PhD பட்டம் பெறுவது என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல. Because there are a lot of atheists who got PhD as well. எத்தனையோ நாத்திகர்கள் PhD பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். So if you say God blessed you, then God bless those atheists too. என்னை தேவன் ஆசீர்வதித்தார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் நாத்திகர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். People who say Jesus makes me prosperous. இயேசு என்னை வியாபாரத்தில் செழிக்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்கிறவர்கள். Our Muslim friends say Allah has made them prosperous. நம்முடைய முஸ்லிம் நண்பர்கள் அல்லாஹ் எங்களுடைய தொழிலை செழிக்க செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். I've heard that in the Gulf countries. நான் அதை வளைகுடா நாடுகளிலே பார்த்திருக்கிறேன். They say Allah has given all the oil to us Muslims. Allah has blessed the Muslims. எல்லா எண்ணெய் வளத்தையும் முஸ்லிம்களாக எங்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். Our Hindu friends say Lakshmi has blessed us. நம்முடைய இந்து நண்பர்கள் சொல்கிறார்கள் லட்சுமி தான் எங்களை செழிப்படைய செய்திருக்கிறார் என்று. Which is right? எது சரி? Does Allah make people prosperous, or Lakshmi make people prosperous, or Jesus makes people prosperous? அல்லாஹ் மக்களை செழிப்படைய செய்கிறாரா அல்லது லட்சுமி செழிப்படைய செய்கிறாரா அல்லது இயேசு செழிப்படைய செய்கிறாரா? It's a fantastic deception, this prosperity gospel. இந்த செழிப்பின் உபதேசம் என்பது ஒரு பெரிய வஞ்சனை. Because if the prosperity gospel is true, செழிப்பின் உபதேசம் மெய்யா இருக்குமே ஆனால் then we have to say that Allah and Lakshmi are doing a better job than Jesus. அல்லாஹ் அல்லது லட்சுமி அவர்கள் Is doing a better job than Jesus. இயேசுவை காட்டிலும் அவர்கள் நல்ல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். Those people are 100 times richer than Christians. கிறிஸ்தவர்களை காட்டிலும் அவர்கள் 100 மடங்கு பணக்காரர்களாக இருக்கிறார்கள். That is the clearest proof that this is a deception. இதுதான் இது ஒரு வஞ்சனை என்பதற்கு தெளிவான ஒரு நிரூபணம். What is the mark of God's blessing? தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்ன? It's not money. பணம் அல்ல. It's not God blessing our business. நம்முடைய தொழிலை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பது அடையாளம் அல்ல. It is God making us holy. தேவன் நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிறாரா? Inwardly. உள்ளாக. In our thought life. நம்முடைய சிந்தை வாழ்க்கையிலே. In our speech. என்னுடைய பேச்சிலே. In our eyes. நம்முடைய கண்களிலே. God doesn't make you pure in your eyes. உங்களுடைய கண்களிலே தூய்மை இருக்கிறதா? Pure in your thoughts. உங்களுடைய சிந்தையிலே தூய்மை காணப்படுகிறதா? Pure in your speech. உங்களுடைய பேச்சிலே தூய்மை காணப்படுகிறதா? Every other thing that you call God's blessing is a deception. இதை தவிர தேவனுடைய ஆசீர்வாதம் என்று நீங்கள் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே வஞ்சனையா இருக்கிறது. Have you seen Job, a perfect and an upright man? உத்தமனும் சன்மார்க்கமுமான யோபுவை பார்த்தாயா? One who fears God. தேவனுக்கு பயப்படுகிறவன். One who fears God means he shrinks back from sin. தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொன்னால் பாவத்தை பார்த்தால் ஓடுகிறவன்.
One of the best examples I can use is this. நான் பயன்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு உதாரணம், If you put your hand on a hot stove, சூடான ஒரு அடுப்பிலே உங்களை கையை வைத்தால் nobody has to tell you to pull your hand back. உங்களுடைய கையை உடனே எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி யாரும் சொல்ல தேவையில்லை. It's automatic. நீங்கள் அங்கே வைக்கிறீர்கள் சூடு என்று தெரிந்தவுடனே தானாக உங்கள் கை That பின்வாங்கி is the விடுகிறது. picture I have of the fear of God. தேவனுக்கு பயப்படுதல் என்கிறதை குறித்துதான ஒரு படம், இதை தான் நான் சித்தரித்து பார்க்கிறேன். The very thought of sin, pull back. பாவம் என்ற எண்ணம் வந்தவுடனே அதிலிருந்து பின்வாங்கி விடுவது. But if you have leprosy in your hand, அதற்கு மாறாக உங்களுடைய கரத்திலே தொழுநோய் இருக்குமே and ஆனால், sensation is gone, அங்கே உள்ள உணர்வெல்லாம் போய்விட்டதென்றால், you can put your hand on that hot plate நீங்கள் அந்த சூடான அடுப்பிலே உங்கள் கையை வைத்துக் கொண்டிருப்பீர்கள், and not feel anything. அதை குறித்து உணர்வே இல்லாமல் இருக்கலாம். The Bible speaks about people whose conscience is seared with a hot iron, மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர் என்று வேதம் சொல்லுகிறது. whose conscience has developed leprosy. அவருடைய மனசாட்சியானது அதிலே தொழுநோய் வந்துவிட்டது. They don't fear God. அவர்கள் தேவனுக்கு பயப்படுவதில்லை. They don't shrink back from sin. பாவம் என்று சொன்ன உடனே பின்வாங்குவதில்லை. That's what God boasted about in Job. இந்த விஷயத்தை குறித்து தான் தேவன் யோபை குறித்து மேன்மை Man who பாராட்டினார். fears God தேவனுக்கு பயப்படுகிறவன், and turns away from evil. பொல்லாப்புக்கு விலகுகிறவன், He shrinks back from evil. பொல்லாப்பு என்று சொன்ன உடனே பின்னிட்டு போகிறவன், Anything which is unrighteous அநீதியான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் shrinks back. உடனடியாக பின்னிட்டு போவான். Anything that's impure அசுத்தமான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் shrinks back. உடனடியாக விலகுவான். Do you know the number of young people who call themselves Christians who are watching internet pornography? இன்றைக்கு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அநேக வாலிபர்கள் இணையதளத்திலே ஆபாசமான பாலியல் உணர்வை தூண்டக்கூடிய படங்களை பார்த்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Christians கிறிஸ்தவர்கள் who are singing songs on Sundays, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறவர்கள், they don't shrink back அவர்கள் இப்படி பின்னிட்டு விலகுவதில்லை. and they make excuses. அதற்கு சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். What to do, brother? I didn't want to go there. It came up. நான் அந்த தளத்திற்கு போக விரும்பவில்லை, ஆனால் அது வந்துவிட்டது சகோதரரே. It doesn't come up. அது அப்படியே வருவதில்லை. I have sat in computers for many years. அநேக ஆண்டுகளாக நான் கணினியின் முன்பாக உட்கார்ந்து வேலை செய்திருக்கிறேன். I use a computer every day almost. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கம்ப்யூட்டரை நான் பயன்படுத்துகிறேன். How is it I have never once gone to a pornographic site till today? அது எப்படி இன்று வரை நான் ஒரு முறை கூட இந்த ஆபாசமான இணையதளத்திற்கு நான் சென்றதில்லை? It doesn't come up. You choose to go. If you don't want to go, you don't have to go. அது தானாக வருவதில்லை. நீங்களாகவே தெரிவு செய்து அந்த தளத்திற்கு போகிறீர்கள். Don't find excuses saying, "Oh, it comes up." அது வந்துவிட்டது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல It never வேண்டாம். comes up unless you choose it. நீங்கள் தெரிவு செய்யாவிட்டால் அது தானாக வராது. As long as you find excuses for your sin, உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் சாக்கு போக்கு கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற you வரைக்கும் will only sink deeper and deeper into it. நீங்கள் அதற்குள்ளாக இன்னும் ஆழமாய் முழுகிக் கொண்டே தான் இருப்பீர்கள். Do you know what is the greatest need among believers today? இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா? It is to fear God and shrink back from evil. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுவது. Have you ever felt bad in your heart because sometime during the day you spoke a rude word to somebody? ஒரு நாளிலே யாரோ ஒருவரிடத்திலே ஒரு கடினமான வார்த்தையை பேசிவிட்டபடினாலே அந்த நாளின் முடிவிலே உங்கள் உள்ளத்திலே ஒரு பாரத்தை எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? Have you spoken rudely to somebody and immediately felt convicted? நீங்கள் யாரிடத்திலாவது காரசாரமாய் கண்ணிய குறைவாய் பேசி விட்ட உடனே ஒரு உணர்வு உங்களுக்கு வந்திருக்கிறதா? It happens. We can slip up sometimes. சில சமயத்திலே நாம் தவறி விடுகிறோம், அது நடக்கிறது. A God-fearing Christian is not one who never falls. ஒரு தேவனுக்கு பயப்படுகிற கிறிஸ்தவன் விழாதவன் வீழ்ச்சி அடையாதவன் என்று அல்ல. If he does fall, he shrinks back immediately. வீழ்ச்சி அடையும் பொழுது உடனடியாக அதை விட்டு விலகி விடுகிறான். Just like if you were walking outside and you fall down, நான் வெளியே போய் கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து விட்டால், you don't lie there even for 1 minute. ஒரு நிமிஷம் கூட விழுந்து அப்படியே கிடப்பதில்லை. If you can fall into any sin and lie there for 1 minute, நீங்கள் எந்த பாவத்திலையும் விழுந்து நீங்கள் அப்படியே படுத்து கிடந்தால் 1 minute, ஒரு நிமிஷம் அதில் இருந்தாலும் கூட, if you're going to be there for 1 minute, you don't fear God. ஒரு நிமிஷம் அந்த பாவத்திலே நீங்கள் விழுந்து அதிலேயே கிடந்தால் உங்களுக்கு தேவ பயம் இல்லை. I think of the illustration of a pig and a cat. ஒரு பன்றி ஒரு பூனை இதனுடைய சித்த காட்சியை நான் பார்க்கிறேன். A pig can fall into dirty water. பன்றி அசுத்தமான தண்ணீரிலே சாக்கடையிலே விழுந்துவிடும். It sort of enjoys it.
அங்கே அதற்குள்ளாக அது சந்தோஷிக்கிறது. Now, cat can also fall into dirty water. ஒரு பூனையும் கூட சாக்கடையிலே தவறி விழுந்து விட முடியும். But its reaction is different. ஆனால் அதனுடைய பிரதிக்கிரியை வித்தியாசமானதா இருக்கிறது. It doesn't stay there for 1 minute. ஒரு நிமிஷம் கூட சற்று தங்கி இருக்கலாம் என்று சொல்லி தங்கி இருப்பதில்லை. It won't stay there for 15 seconds. 15 வினாடிகள் கூட விழுந்த இடத்திலே அது கிடப்பதில்லை. Comes out immediately. அது உடனடியாக எழுந்து குதித்து வந்து விடுகிறது. Licks itself clean. தன்னை நக்கி சுத்தம் செய்து விடுகிறது. That's the difference between a believer falling into sin and an unbeliever falling into sin. ஒரு விசுவாசி பாவத்திலே விழுவதற்கும் ஒரு அவிசுவாசி பாவத்திலே விழுவதற்கும் இதுதான் வித்தியாசம். Yeah, a believer can fall. விசுவாசி விழ முடியும். A God-fearing man may fall. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் வீழ்ச்சியடையலாம். He shrinks back immediately. ஆனால் உடனடியாக அதை விட்டு எழுந்து விடுகிறான். If that doesn't happen in your life, இது உன்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாவிட்டால் you must say to yourself, உங்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும், I do not fear God. நான் தேவனுக்கு பயப்படவில்லை. I cannot be a light for God in this world. நான் தேவனுக்காக இந்த உலகத்திலே ஒளியாக நான் வாழ முடியாது. You may give money for God's work. நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு பணத்தை கொடுக்கலாம். Go to church every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு செல்லலாம். Read the Bible for half an hour religiously every morning. ஒவ்வொரு நாளும் காலையிலே 1/2 மணி நேரம் வேதத்தை வாசிக்கலாம். You may be a pastor or anything. நீங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். But you are not a light for God. ஆனால் நீங்கள் தேவனுக்கு ஒளியாக இல்லை. You are not a light for Jesus in the world. இந்த உலகத்தில் இயேசுவுக்காக நீங்கள் ஒளியாக இல்லை. The life of Jesus is not shining through you. இயேசுவுடைய வாழ்க்கை உங்கள் மூலமாக பிரகாசிக்கவில்லை. I believe this is the main area where Christians need to repent. கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பக்கூடிய பிரதானமான பகுதி இதுதான். There are many things we need to repent of. நாம் மனம் திரும்பக்கூடிய இன்னும் பல பகுதிகள் உண்டு. But number one, ஆனால் முதலாவது காரியம், that we don't fear God as we should. நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டிய விதத்திலே பயப்படவில்லை. That's what God is looking for. அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். Now, are you going to change now that you hear God's word? இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே மாறிவிட போகிறீர்களா? Have you seen something into the heart of God of what God desires for you? தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்களா? தேவன் உங்களை குறித்து என்ன வாஞ்சை வைத்திருக்கிறார் என்பதை உங்களாலே உணர முடிகிறதா? Job lived in the Old Testament before the law. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த மனிதர் யோபு. So he could not have the standard of life that we have today. இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை போல அவருக்கு அந்த நாட்களிலே இல்லை. Job's life was an up and down life. யோபுனுடைய வாழ்க்கை மேலும் கீழுமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. In the beginning when he lost his property and his children, தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்த ஆரம்ப காலத்திலே the light shone brightly. அந்த வெளிச்சமானது பிரகாசமாய் He எரிந்தது. said, I came naked, the Lord has given and the Lord's taken away, praise the Lord. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். He didn't sin. அவர் பாவம் செய்யவில்லை. Then next he lost his health. அதற்கு பிறகு ஆரோக்கியத்தை இழந்தார். He said, yeah, God can give me adversity or blessing, I will accept both. தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் எனக்கு நெருக்கத்தை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். He didn't sin. அவர் பாவம் செய்யவில்லை. But after a few days, ஆனால் ஒரு சில நாட்கள் கழித்து when the reality of what he has lost and his sickness hit him, அவர் இழந்த காரியங்களும் அவருடைய ஆரோக்கியம் இழந்த காரியங்களுடைய உண்மையை அவர் உணர ஆரம்பிக்கும் பொழுது then he began to complain. அவர் குறை சொல்ல ஆரம்பித்தார். Why have you made me a target for your arrows, oh God? தேவனே, உம்முடைய அம்பின் லக்காக என்னை ஏன் நீர் மாற்றினீர்? And then sometimes he would rise up again. மீண்டுமாய் அவர் எழுந்து நிற்பார். Even if God slays me, I will trust him. தேவன் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பிக்கையாய் இருப்பேன். And then he would sink into the dumps again. மீண்டுமாய் அவர் கீழே such a good life, why is God treating me like நான் this? இவ்வளவு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், ஏன் தேவன் எனக்கு இப்படி செய்தார்? And then again he would rise up. மீண்டுமாய் அவர் எழுந்திருப்பார். Say, I know my Redeemer lives. என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். His life was up and down and up and down. அவருடைய வாழ்க்கை மேலும் கீழுமாக எழும்பி கீழே வீழ்ச்சியடைந்த வாழ்க்கையாக இருந்தது. But for us, ஆனால் நமக்கு the light is not the life of Job. நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவன் யோபுனுடைய வாழ்க்கை ஜீவன் அல்ல. It's the life of Jesus. அது இயேசுவுடைய ஜீவன். It's not even the life of Elijah. எலியாவுடைய ஜீவன் கூட அல்ல. I remember when I was encouraging people to live a life totally free from discouragement. அதேரியத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது one brother who was a full-time worker, ஒரு முழு நேர ஊழியருக்கு நான் அவர் சொல்லிக் கொண்டிருந்தேன். he told me, brother, even Elijah the prophet was depressed. அவர் இடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? எலியா பெரிய தீர்க்கதரிசி, அவரே சோர்வடைந்திருந்தாரே. Who am I? நான் யார் சகோதரரே? I said, brother, if Elijah is the author and finisher of your faith, you better be depressed. உங்களுடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் எலியா என்று சொன்னால் நீங்கள் அதிரியப்பட்டிருங்கள். But the author and finisher of my faith is not Elijah, it's Jesus Christ. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் எலியா அல்ல, இயேசு கிறிஸ்து. Can you show me some place in the Bible where Jesus sits under a juniper tree and says, oh Father, take away my life?
இயேசு என்றாவது ஒரு நாள் அந்த மரத்தின் கீழாக உட்கார்ந்து கொண்டு கன்னத்திலே வைத்துக் கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொன்னதுண்டா? He could never be depressed. அவர் சோர்வடைந்திருக்கவில்லை. He was always triumphant. எப்பொழுதுமே அவர் ஜெயாளியாக இருந்தார், வெற்றி சிறக்கிறவராக இருந்தார். The devil was scared of him. பிசாசு இயேசுவை பார்க்கும் பொழுது பயந்தான். Do you know, my brother and sister? என் சகோதரி உங்களுக்கு தெரியுமா? Jesus the author and finisher of your faith. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருந்தால் the devil will be scared of you. The Bible says he will run away from you. பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். வேதம் சொல்கிறது உங்களை பார்த்து பிசாசு ஓடி போவான். He will not walk. The Bible says he will flee. அவன் நடந்து போக மாட்டான், அவன் ஓடி விடுவான். Couldn't do that in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அவனால் அப்படி அவன் செய்யவில்லை. But when the life of Jesus comes into us, ஆனால் இயேசுவுடைய வாழ்க்கை நமக்குள்ளாக வரும்பொழுது, and you really live that spirit-filled life, அந்த ஆவியினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது, your life will not be this up and down life. உங்களுடைய வாழ்க்கையானது மேலும் கீழுமாய் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையா இருக்காது.